ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 2 தொடர்ச்சி. தியாகம் என்றால் என்ன, சந்நியாசம் என்றால் என்ன என்ற இந்த கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில நேத்து என்ன சொன்னார் அப்படின்னா, காமிய கர்மம்னா என்ன அப்படிங்கிறத விஸ்தாரமா எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த காமிய கர்மத்தை வேரோடு நீ அழித்து விடு அப்படின்னா செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். கர்மத்தை செஞ்சுட்டு பலனை மட்டும் எதிர்பார்க்காம இருந்தா அதுக்கு பேரு தியாகம், கர்மமே செய்யாம இருந்தா அதுக்கு பேரு சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா காமிய கர்மங்களை நீ டோட்டலாவே செய்யக்கூடாது, செஞ்சுட்டு பலன் எதிர்பார்க்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிறாத. காமிய கர்மம்னாலே அது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோடு செய்யப்படுகின்ற கர்மம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னத்த நான் பலனை எதிர்பார்க்காம அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஏமாத்த பாக்குறியா? அப்படின்லாம் இல்ல. காமிய கர்மம் டோட்டலாவே நீ டெஸ்ட்ராய் பண்ணிரு, அழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது இப்ப சந்நியாசம்னா எதை சந்நியாசம் பண்ணணும்? காமிய கர்மத்தை சந்நியாசம் பண்ணிடணும் அப்படின்ட்டாரு. எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னா, நித்திய நைமித்திய கர்மங்களை கண்டிப்பா பண்ணணும், ஆனா பலனை மட்டும் தியாகம் பண்ணணும் என்ற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி, நித்திய கர்மம்னா என்ன, நைமித்திய கர்மம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல படிக்க போறேன், கேளுங்க. நைமித்திக கர்மம் சந்திர சூரிய கிரகணங்கள் ஏற்பட்டதினாலே, பித்ருக்கள் திதி நேர்ந்ததினாலோ செய்யப்படும் சிராத்தம், தர்ப்பணம், தானம் முதலிய கர்மங்களும், அல்லது அதீதியானவன் வீடேறி வந்ததினால், அல்லது ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது பித்ருக்களுக்கு அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் பண்றது, தானம் பண்றது. சோ இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல மட்டும் வரும். டெய்லி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க மாட்டோம். டெய்லி பண்றதுன்னு நித்தியத்துல சொல்லிடுவாரு. நைமித்திகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல அதை பண்ண வேண்டிய நேரத்துல பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க. அதீதியானவன் வீடேறி வந்தால், நம்ம டெய்லி வரப்போறது இல்லை, வரும்போது அவங்களுக்கு ஸ்பெஷலா கவனிச்சு நல்லா விருந்தோம்பல்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அது பண்றது. அதுவும் நைமித்திக கர்மத்துல வருது. இப்படிப்பட்ட மற்ற காரணங்களால் செய்யப்பட வேண்டியவையாய் ஏற்படும் கர்மங்களும் நைமித்திக கர்மங்கள் ஆகும். சோ இந்த மாதிரி டியூ டு சம் ரீசன்னால நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அது கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். சோ அது நைமித்திக கர்மங்கள் ஆகும். வருஷா காலத்தில் ஆகாசம் மேகத்தால் மூடப்பட்டு போவதிலும் வசந்த ருதுவின் சேர்க்கையால் வனங்கள் இரட்டித்த சோபையை அடைவதிலும், யவன பருவத்தில் தேகம் அலகுகளால் அலங்கரிக்கப்படுதலும், சந்திரகாந்த கல்லின் மேல் சந்திரிகை படுவதால் அதனின்று ஜலம் பெருகுவதிலும், வரிசை எக்ஸாம்பிள் அடிக்கிட்டே போறாரு. நைமித்திக கர்மம் அப்படிங்கிறது கண்டிப்பா நீ பண்ண வேண்டிய ஒரு கர்மம் தான். பட் அந்த டைம்ல மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது நைமித்திக கர்மம்னு சொல்லியிருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இன்ஃபேக்ட் நித்திய கர்மத்துக்கும் நைமித்திய கர்மத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. நித்திய கர்மம் எவ்ரிடே பண்ண வேண்டியதாக இருக்கும், அது அப்பப்ப பண்ண வேண்டியதாக இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர மற்றபடி வேற ரெண்டும் டிஃபரன்ஸ் இல்லை. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எவ்வன பருவம் வரும்போது நீ அழகுகளால் மிளிரப்படுவ, வயசாக ஆக அழகுலாம் கம்மியாயிடும். பட் இந்த எவ்வனத்துல ஆட்டோமேட்டிக்கா அழகாதான் தெரியும் இல்லையா? அழகா ஆகிவிடுதல் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கிறது. வருஷா காலம் மழைக்காலங்கள்ல மேகங்கள் வருவது அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கிறது. அப்படி கண்டிப்பா செய்ய வேண்டிய கர்மங்கள் தான் அந்தந்த காலங்கள்ல செய்ய வேண்டிய கர்மங்கள். வருஷா காலங்கிறது 365 days இருக்காது. அந்த காலத்துல மட்டும் மேகங்கள் வரும். அப்போ அந்த நேரத்துல நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சா போதும். அப்ப நான் ஸ்டாப்பா கண்டினியூஸா செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்லா எக்ஸாம்பிளுமே மேகத்தால் மூடப்பட்டு போவதும், அதாவது வருஷா காலத்துல வசந்த ருதுவின் சேர்க்கையால் வனங்கள் இரட்டித்த சோபையை அடைந்தலும். வசந்த காலம் வரும்போது எல்லா மரங்களும் பூத்து கொள்ளுங்கும் இல்லையா? சோ வசந்த காலம் எல்லா நேரமும் இருக்கிறது இல்ல. யவன பருவத்தில் அழகுகளால் அலங்கரிக்கப்படுதலும், சந்திரகாந்த கல்லின் மேல் சந்திரிகை படுவதால் ஜலம் பெருகுவதும், சூரிய கிரணத்தால் தாமரைப்பூ விகர்ஷிப்பதும். சூரியன் பட்டவன தாமரைப்பூ விரியுது. சூரியன் படும்போது மட்டும்தான் விரியும் இல்லையா? ஏற்கனவே உள்ள, அதாவது இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே விகர்ஷிப்பதிலும், ஏற்கனவே உள்ளே அடங்கி இருந்ததே விஸ்தாரத்தை அடைகிறதே தவிர புதிதாய் ஒரு வஸ்துவும் உண்டாவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயற்கையா நம்ம செய்ய வேண்டிய கர்மங்கள் தான் அது
புதுசா செய்யறதுக்கு அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த காலகட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா செய்ய வேண்டிய கர்மங்களை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்க, அவ்வளவுதான். இது புதுசா வந்து ஏற்படுத்தப்பட்ட கர்மங்கள் அல்ல. அது ஆதி காலத்துல இருந்து எப்பயுமே செய்யப்பட வேண்டிய கர்மமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கர்மங்கள் தான். அந்த காலங்களுக்கு தக்க அது வருது அப்படிங்கிறது மட்டும்தான் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இந்த எக்ஸாம்பிள்ல சொல்ல வராரு. அதுபோல ஜீவனுடைய சொரூபத்தில் இயற்கையாக ஏற்பட்டிருந்த நித்தியமான கடமையையே முன் சொல்லப்பட்ட நிமித்தங்கள் ஏற்படும் போது நைமித்திய கர்மமாய் விரிவடைகிறது. நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் சொல்லிட்டாரு. நைமித்திய கர்மமும் நித்திய கர்மம் தாண்டா. சோ ஜீவனுடைய வாழ்க்கையில நித்தியமாக ஏற்பட்ட கர்மங்கள் தான். ஆனா அந்த அந்த காலத்துல செய்யறதுனால அதுக்கு நைமித்திய கர்மம்னு பேர் வச்சிருக்கோமே தவிர அதுவும் நித்திய கர்மம் தான். முதல்ல நித்திய கர்மம் தான் என்னன்னு சொல்லல, அதுக்கப்புறம் நைமித்திய கர்மமும் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க, அதை சொல்ல போறேன். நித்திய கர்மம்னா என்ன? காலில் நடையும், தீபத்தில் பிரகாசமும், சந்தனத்தில் வாசனையும், கண்ணில் பார்வை. ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். சிம்பிளி நித்திய கர்மம்னாலே நீங்க ஆட்டோமேட்டிக்காக செய்தே ஆக வேண்டும் என்று இருக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அல்லது ஆட்டோமேட்டிக்காக செய்தே ஆக வேண்டும், டெய்லி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நித்திய கர்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண் சிமிட்டுறோம், சிமிடாம இருக்க முடியுமா? அது ஒரு கர்மம் தான். ஆனா பண்ணித்தானே ஆகணும். அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணித்தான் ஆகும். அதே மாதிரிதான் காலையில இருந்துச்சு பல்லு விளக்குறது அப்படிங்கிறது ஷுட் பி அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். எந்திரிச்ச உடனே டாய்லெட்டுக்கு போறது, பல்லு விளக்குறது. சோ இது எல்லாமே நித்திய கர்மத்துல வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கண்ணில் பார்வையும், காலில் நடையும். சோ காலம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது ஒரு கர்மம் தான். நடக்காம இருக்க முடியுமாங்க என்னைக்காவது? எவ்ரிடே எவ்ரி டைம் நம்ம நடந்து ஆகணும். அப்ப இதெல்லாம் வந்து அதாவது தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. சந்தனத்தில் வாசனையும் புதிதாக சேர்த்து வைக்கப்படாமலே சுபாவ சித்தமாகவே ஏற்பட்டிருப்பது போலே காலை மாலை உச்சி பொழுதுகளில் அனுதினமும் செய்ய வேண்டியவையான அனுஷ்டானங்கள். காலையில செய்ய வேண்டியது சிலது இருக்கும், மாலையில செய்ய வேண்டியது இருக்கும், சிலது மத்தியானம் செய்ய வேண்டியதுன்னு இருக்கும். ஸோ அந்தந்த வேலையில என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே ஒவ்வொருவனுடைய ஸ்வரூபத்திலும் அதிகாரானுசாரமாய் இயற்கையாகவே அமைந்திருக்கின்றன. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், இயற்கையா எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும் இல்லையா? அதத்தான் இவற்றை போலவே ஜீவனுடைய சொரூபத்தில் சுபாவ சித்தமாக அமைந்திருக்கும் கர்மங்கள் அனைத்துமே நித்திய கர்மங்கள் ஆகும். சரியா? இப்போ நைமித்திய கர்மம்னா என்ன, நித்திய கர்மம்னா என்ன அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. இனி அடுத்து என்ன சொல்ல போறாருன்னா, நித்திய நைமித்திய கர்மங்களுக்கு பலனே இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. பல்லு விளக்கணும்னா பல்லு சுத்தமாகணும் அப்படிங்கிற பலனோட்டு தான் நம்ம விளக்குறோம். ஆனா அந்த பலனை எதிர்பார்க்காம பண்ண சொல்றாருங்க. அப்ப பல்லு அழுக்கா இருக்கட்டும்னு பண்ண சொல்றாரா அப்படின்லாம் கேட்க கூடாது. நீ உன் கடமையை செஞ்சுதான் ஆகணும். பல்லு அதுக்கப்புறம் வெள்ளையா இருந்தாலும் கலர் மாறாம இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. சோ அந்த மாதிரி நீங்க எவ்ரிடே உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணிதான் ஆகணும். பட் அது பண்ணியும், ஏன்னா சிலர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, காலையில எந்திரிச்சு எவ்ரிடே யோகா பண்றது இது கூட நித்திய கர்மத்துல வந்துருங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். சரியா? காலையில எந்திரிச்சு, ஏன்னா அந்த பாடியை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுன்றது ஒரு முக்கியமான கடமை இல்லையா? அது நித்திய கர்மத்துல வந்துடணும். ஆனா அந்த கடமையை பண்ணும்போது அது கடமை நித்தியமா பண்ணணும்ன்றதுக்காக பண்ணணும். அது பண்ணலைன்னா உடம்பு காணாம போயிடும். அதாவது 60 வயசுல போக வேண்டியது 40 வயசுல போயிடும். அப்போ அது பண்ண வேண்டியதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்ன்றது கடமையா இருக்கு. அந்த கடமை எதுக்கு பண்றோம் அப்படின்னா கடமைக்காக பண்றோம் அப்படின்னு இருக்கவே தவிர அதுலயும் சில பலன் எதிர்பார்ப்பாங்க. என்னன்னா அப்பதானே ஆரோக்கியமா இருக்க முடியும், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா நீ எதிர்பார்க்காத, நான் அழகா இருக்கணும்பா அப்படின்னா நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், பாக்குறதுக்கு அப்படியே அப்படி இருக்கணும். சோ அதெல்லாம் வந்து இட் வில் ஹேப்பன். பட் அதை எதிர்பார்த்து நீ பண்ணக்கூடாது. நீ உன் கடமை அப்படின்ற ஃபீலிங்ல பண்ணணும். இது எல்லாமே கடமை உணர்வோடு செய்ய வேண்டும். பலன் வரும், ஆனால் அந்த பலனை பற்றி நீ கவலைப்படாமல் நீ செய்ய வேண்டும். பலனுக்காக செய்யறதா இருக்கக்கூடாது, இயல்பா செய்யணும், கடமைக்காக செய்யணும், அந்த கடமை உணர்வோடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் மெயினா சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, பலன் இருக்குடா, ஆனா அந்த பலனுக்காக பண்ணிடக்கூடாது. அந்த பலனை தான் நீ தியாகம் பண்ண போறே. அப்ப சந்நியாசம் பண்ணிடுன்னு நான் காமிய கர்மத்தை சொன்னேன், தியாகம் பண்ணிடுன்னு நித்திய நைமித்திய கர்மத்தை சொல்ல போறேன் என்று சொல்லி அதை நான் நாளைக்கே படிக்கிறேன்.